இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோம். மார்க்கெட்டு போனீங்கன்னா சும்மா 7 நாளைக்கு தேவையான காய் அப்படியே ஒட்டுக்கா அள்ளி போட்டு கொண்டாந்துடுறோம். ஏன் கொண்டாந்துடுறோம்? ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த 7 நாள் காய் கெடாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டாந்துடுறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் தக தக தகன்னு அடிக்கும்போது நல்லா எலுமிச்சம்பழத்தை போட்டு ஜூஸ் போடும்போது அந்த ஐஸ் கட்டியை உடச்சி அந்த தண்ணியில் போட்டு குடிச்சோம்னா தான் சும்மா பட்டாசு கலப்புது. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஐஸ் கட்டி வேணும்னாலும் சரி, வாங்கிட்டு வந்த பொருள் கெடாமல் இருக்கனாலும் சரி, சாப்பிட்ற பொருள் கெடாமல் இருக்கனாலும் சரி, எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறோம். அது எப்படிப்பா வெளியெல்லாம் வெயில் இப்படி வெளுத்து வாங்குது, ஆனா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள மட்டும் அப்படியே குளு 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 குளுன்னு காத்தடிக்குது. அது மட்டும் எப்படி ஃப்ரிட்ஜ் மட்டும் இப்படி ஜிலு ஜிலு ஜிலுனே வச்சிருக்குது? எப்படி அதுல இருக்கிற பொருளை கெடாம இருக்குது? எப்படி அந்த கூலிங் ப்ராசஸ் நடக்குது அப்படி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருப்பீங்க. அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோல அதுக்கான ஆன்சர் இருக்குது. இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு இந்த மாதிரி ரெகுலரா வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் மோட்டிவாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ராசஸ் மெயினான ப்ராசஸ் நடக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வைக்கிறீங்க. கொதிக்க வச்சா என்ன ஆகுது? அது அப்படியே நீராவியா மாறி அப்படியே இந்த தட்டத்து மேலே போய் படுது. அந்த தட்டத்து மேலே போய் பட்டு என்ன பண்ணுது? தட்டை கூலிங்கா இருக்கனால அந்த ஆவி அப்படியே தட்டத்தில் போட்டு அப்படியே தண்ணி துளியா அப்படியே இருக்குது. இதே கான்செப்ட்ல தான் இந்த ஃப்ரிட்ஜ் வேலை செய்யுது. எப்படின்னா இதுல ஒரு கேஸ் வச்சிருப்பாங்க. அந்த கேஸை வந்து கம்ப்ரஸருக்கு அனுப்புவாங்க. அந்த கம்ப்ரஸர் என்ன பண்ணுது? அந்த கேஸை போட்டு நல்லா சூடு பண்ணுது. சூடு பண்ணி நல்லா ப்ரெஷர் ஏற்றுது. அப்படி ப்ரெஷர் ஏற்றி கண்டென்சர் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு அனுப்புது. அந்த கண்டென்சர் அப்படிங்கிற இடத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த நல்லா சூடா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸோட வெப்பரு அந்த சூட்டை அப்படியே அந்த கண்டென்சர் குறைக்குது. அப்படி குறைக்கிறதுனால தான் நம்ம ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி போய் நின்னோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே அனல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஹீட்டெல்லாம் வெளியே வரனால தான் அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியுது. அந்த கண்டென்சர்ல அந்த ஹீட்டெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லிக்யூடா மாறிடும். அதாவது ஒரு தண்ணி மாதிரி மாறிடும். அது முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த நீராவி வந்து அந்த தட்டத்தில் போட்டு அப்படியே தண்ணி துளியா மாறுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஏன்னா அது கேஸா மாறி சூடு குறைஞ்சோடனே கூலிங்கான ஒரு இது என்விரான்மெண்ட் பட்டோனையுமே தண்ணியா மாறுது. அதே மாதிரி தான் அந்த கண்டென்சர்ல வெப்பர்ல இருக்கிற ஹீட்டை மட்டும் பிரிச்சு எடுத்துடுறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு கூலிங் ஆயிருது. அந்த கூலிங்கால என்ன ஆகுது? அந்த ஆவி பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியா மாற ஆரம்பிக்குது. அடுத்த ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூடை அப்படியே ஒரு ஃபில்டர் மூலமா ஃபில்டர் பண்றாங்க. ஏன்னா உள்ள ஏதாவது தூசி கீது இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபில்டர் பண்றாங்க. ஃபில்டர் பண்ணிட்டு அடுத்தது எந்த பாட்டுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் டியூப் அப்படின்னு ஒரு பாட்டுக்கு போகுது. அது ஏன்னா நம்ம என்ன பண்ணோம்? நல்லா ப்ரெஷர் ஏற்றிட்டோம். அந்த வெப்பரை நல்லா சூடு ஏற்றிட்டோம். கண்டென்சர்ல அந்த சூடை குறைச்சிட்டோம். ஆனால் இந்த ப்ரெஷர் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபுல் ப்ரெஷரோட நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள அந்த லிக்விட் விட்டோம்னா அப்படியே பைப்பை பிடுங்கிக்கிட்டு போயிடும். அதனால என்ன பண்றாங்க? இந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்காண்டி 1 இன்ச்சு தண்ணி வர இடத்துல 2 இன்ச்சு பைப் போட்டால் எப்படி ப்ரெஷர் கம்மியாகுமோ அதே மாதிரி கம்மியான டியூப் வர இடத்துல ஒரு பெரிய டியூப் ஒன்று வச்சிருவாங்க. அப்படிங்கிறப்ப இந்த ப்ரெஷர் கம்மியாகுது. ப்ரெஷர் கம்மியாகி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எவாப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு போகுது. அந்த எவாப்ரேட்டர் தான் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஃபுல்லாமே கொடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு லைன் மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த எவாப்ரேட்டர் மூலியமா அந்த ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கிற லிக்யூடு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள ஃபுல்லாக போகுது. நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள பொருளை வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த பொருளை கொஞ்சம் ஹீட்டோட இருக்கும். அந்த பொருளை அப்படியே ஹீட்டை எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது ஹீட்டை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஹீட்டெல்லாம் என்ன பண்ணுது? இந்த எவாப்ரேட்டர் லிக்யூடு கூலிங்கான லிக்யூடு அந்த ஹீட்டை ஃபுல்லாக அதுக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது மறுபடியும் அந்த ஹீட்னால ஆவியாக மாறி போயிடுது. அந்த ஹீட்டை இந்த லிக்விட் அப்சர்வ் பண்ணனால உள்ள இருக்கிற ஹீட்டோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கம்மியாகி -°C போயிடுது. அப்படியே உள்ள அப்படியே கூலிங்காக இருக்கு. அதனால தான் தண்ணி ஐஸ் கட்டி ஆகிறதா இருக்கட்டும், உள்ள இருக்கிற காய்கறி கெடாமல் இருக்கிறதா இருக்கட்டும், அந்த கூலிங்கான கிளைமேட்னால தான் அப்படியெல்லாம் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் அப்சர்வ் பண்ணனால அந்த லிக்விடுமே ஒரு கேஸாக மாறி மறுபடியும் எப்பயும் போல மறுபடியும் கம்ப்ரஸருக்கு வரும். அங்கேருந்து மறுபடியும் சூடாகும். மறுபடியும் கண்டென்சருக்கு போகும். கண்டென்சர்லேருந்து அப்படியே சைக்கிளாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் எப்படி மெயின் பண்ணியிருப்பாங்கன்னா நல்லா வெளியிலேருந்து எந்த காற்றும் உள்ளே போக முடியாது. உள்ளேருந்து எந்த காற்றும் வெளியே லீக் ஆக முடியாது. அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு சென்சார் வச்சிருப்பாங்க. இந்த சென்சார்ல வந்து எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு கூலிங் தேவையோ, எப்பப்பெல்லாம் ஹீட் அதிகமாக இருக்குமா தெரியுதோ, கூலிங் பத்தலையோ அப்பப்பெல்லாம் அந்த கம்ப்ரஸர் ஆன் பண்ணும். அப்படி இல்லைன்ட்டா அந்த கம்ப்ரஸர் ஆஃப்ல தான் வச்சிருக்கோம். இது மூலியமா எலக்ட்ரானிக் பில்லையும் எலக்ட்ரிசிட்டி கன்சியூமிங்கை நம்மளால குறைக்க முடியும். ஸோ இப்படி தான் இந்த ஃப்ரிட்ஜ் வேலை செய்யுது. அடுத்த தடவை யாராச்சும் வந்து உங்ககிட்ட இந்த ஃப்ரிட்ஜ் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டாங்கன்னா ஃப்ரிட்ஜ் இப்படி தான் வேலை செய்யுதுன்னு நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.